8th standard social science from history unit 1. The lesson name is Advent of the Europeans. இந்த லெசன்ல நம்ம பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 or 2 sentences questions இருக்கு இல்லையா, அதில் இருக்க ஆன்சர்ஸை இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கிவ் எ ஷார்ட் நோட் ஆன் ஆர்கைவ்ஸ். ஆர்கைவ்ஸ்னா ஆவணங்களை பற்றி கொஞ்சம் எழுத சொல்கிறாங்க. ஆர்கைவ்ஸ் இஸ் த பிளேஸ் வேர் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ப்ரிசர்வ்டு. அதாவது ஆர்கைவ்ஸ்னா ஆவண பாதுகாப்பகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அந்த இடத்துல என்னெல்லாம் பாதுகாக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஆவணங்கள்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஆர்கைவ்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட், த நேஷனல் ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் லொக்கேட்டட் இன் நியூ டெல்லி. அதாவது இந்தியாவுடைய ஆர்கைவ்ஸ் ஆவண பாதுகாப்பகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த சீஃப் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதாவது இந்திய அரசினுடைய முக்கியமான ஆவணங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சீஃப் ஸ்டோர் ஹவுஸ்னா களஞ்சியம், ஆவண களஞ்சியம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ரைட் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காயின்ஸ். காயின்ஸ்னால் இங்கே பாருங்க தான் காயின்ஸு. காயின்ஸினுடைய முக்கியத்துவம் என்னன்னு கேட்குறாங்க. காயின்ஸ் ஆர் எ குட் சோர்ஸ் டு நோ அபவுட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹிஸ்ட்ரி. அதாவது வரலாற்று நிர்வாகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிடணும்னா நமக்கு வந்து முக்கியமான ஒரு சான்றாக இருக்கிறது எது, ஆதாரமாக இருக்கிறது எதுனா காயின்ஸ். The first coinage in modern India under the crown was issued in 1862. இந்தியாவில், அதாவது நவீன இந்தியாவில் முதல்ல எப்போ காயின் வந்து வெளியிடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1862. நெக்ஸ்ட் கொஸ்டின், why Prince Henry is called Henry the Navigator. அதாவது பிரின்ஸ்னா இளவரசர், அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இளவரசர் பேர் ஹென்றி. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஹென்றி த நேவிகேட்டர்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ஹென்றி ஆஃப் போர்ச்சுகல். அதாவது பிரின்ஸ்னா இளவரசர், அவர் பேர் ஹென்றி. அவர் எந்த நாட்டை சார்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் நாட்டை சார்ந்தவர். encouraged his countrymen to take up the adventures of life exploring the unknown regions of the world. அதாவது உலகத்தில் அன்னோன் ரீஜியன்ஸ்னா அறியப்படாத இடங்களை பற்றி ஆராயவும், எக்ஸ்ப்ளோரிங்னா ஆராயவும், அட்வென்ச்சரஸ் லைஃப்னா சாகச பயணங்கள் செய்வதற்கு அவங்க நாட்டு மக்களை என்ன பண்ணியிருக்காருன்னா என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அதனால அவருக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஸோ பிரின்ஸ் ஹென்றி இஸ் கால்டு ஹென்றி த நேவிகேட்டர். நெக்ஸ்ட், நேம் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரிஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை த டச் இன் இந்தியா. அதாவது டச்சுக்காரவங்க இந்தியாவில் வந்திருக்கும் பொழுது முக்கியமான அவங்களுடைய வணிகத்தலங்களை எங்கெங்கே நிறுவனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதனுடைய பெயர்களை கேட்குறாங்க. இந்தியா மேப்பில் பாருங்கள், இது முக்கியமானது. சூரட்டு, நெக்ஸ்ட் காசிம் பஜார், சின்சுரா, புலிகேட், நாகப்பட்டினம். ஸோ இந்த இடங்கள்லாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், அது மட்டும் இல்லாமல் கொச்சின், இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக மேப்லையும் வரும். மேப்புக்காக நல்லா பாருங்கள் எந்தெந்த பிளேஸ் எந்தெந்த இடத்துல இருக்குது. இதில் முக்கியமாக என்னெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சூரட்டு, கொச்சின், புலிகேட், நாகப்பட்டினம், இந்த 4 ரொம்ப முக்கியமானது, மேப்பில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மென்ஷன் த ட்ரேடிங் சென்டர்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் இன் இந்தியா. அதாவது இங்கிலீஷ்காரவங்க இருக்காங்களே, ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் வந்திருக்கும் பொழுது அவங்களுடைய ட்ரேடிங் சென்டர்ஸ்னால் வணிகத்தலங்களை எங்கெங்கே நிறுவி இருந்தாங்க, அதனுடைய பேர்கள்லாம் கேட்குறாங்க. ஆக்ரா, கல்கத்தா, சூரத், பாம்பே, மசுலிப்பட்டினம், சென்னை. ஸோ இந்த இடம்லாம் ரொம்ப முக்கியமானது. இதில் இருக்கிற எல்லா இடமும் ரொம்ப முக்கியமானது. இதுவும் மேப்பில் கேட்பாங்க, அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதனுடைய நெக்ஸ்ட் பார்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.